உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். குறுங்காலீஸ்வரர் திருக்கோவில், கோயம்பேடு. ஸ்ரீ குசலவபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படும் திருக்கோவிலில் யாகசாலை பூஜைகள். திருவிழாவை முன்னிட்டு குடமுழுக்கு விழா நாளை காலை நடைபெற உள்ளது. மகா கும்பாபிஷேகம் காலை 6:15 முதல் 6:45 மணி வரையிலாக அருள்மிகு தர்ம சம்பர்தினி சமேத ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில், கோயம்பேடு மெட்ரோலேருந்து 5 நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் இருக்க கோயில். 2 நிமிஷம் டிரைவ், 2 வீலர்லேயும் 4 வீலரில் போனால் 2 நிமிஷத்தில் போயிடலாம். இந்த கோயம்பேடு ஸ்டேஷன்லேருந்து பக்கத்துலேயே சேமாத்தம்மன் கோயில்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. டொயேட்டோ ஷோரூம் இருக்கும். அந்த ஷோரூம்லேருந்து 1 நிமிஷ தூரத்தில் நடந்து போகலாம். மெயின் ரோட்லேருந்து பஸ் வசதி, ட்ரெயின் வசதி ரெண்டுமே இருக்குது. நாளை காலையில் 8/12/2025 காலை 6:15 முதல் 6:45 வரை மகா கும்பாபிஷேக விழாவில் அனைவரும் பங்கேற்று 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவன் கோவிலில், இதற்கு முன்னதாக 2 சிறிய திருக்கோவில்கள் இருக்கிறது. இந்த திருக்கோவிலையும் தரிசித்து கொண்டு செல்லலாம். தவறாமல் அனைவரும் நாளை காலை நடைபெற உள்ள மகா கும்பாபிஷேகத்திற்கு தொடர்ந்து இரவு 6 மணிக்கு மேல் நடைபெற உள்ள பஞ்சமூர்த்தி புறப்பாடு அவற்றையும் கலந்து கொள்ள பிரார்த்திக்கின்றோம். யாகசாலை பூஜைகள் 4 காலங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மிக சிறந்த சிவாச்சாரியார்கள் அனைவரும், சுமார் 25க்கும் மேற்பட்டவர்கள் இந்த யாகசாலையில் பங்கேற்று சிவனருளை பெற்று அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேக முன்னின்று செய்யக்கூடிய யாகசாலை பூஜைகளில் பங்கேற்று சிறப்பித்து அனைவருக்கும் நன்மை பயக்கும் விதமாக முறையாக சைவ ஆகம முறைப்படியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே யாரும் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் ஸ்ரீ லவகுசர்கள் வழிபட்ட சிவபெருமான், அதனால் குசலவபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. இந்த யாகசாலை இருக்கக்கூடிய மண்டபத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை 4:30 மணி முதல் 6 மணியிலாக பூஜைகள் நடக்கும். சரவேஸ்வரராக சிவபெருமான் இங்கு வழிபாட்டில் அனைவருக்குமாக காட்சியளிப்பார். எனவே இது போன்ற கும்பாபிஷேகங்களில் தவறாமல் பங்கேற்று சிவனருள் பெற வேண்டும் என்று மறுபடியும் பிரார்த்திக்கின்றோம். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும் இந்த திருக்கோயிலும், கோயம்பேடு ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் கோயிலும் ஒரே நாளாக குலோத்துங்க சோழனுக்கு இந்த சிவபெருமான் பிரத்யட்சமாகி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வடக்கு பார்த்த திருக்கோவில், கோவிலின் கோபுர வாசலும் மூலவரும் வடக்கு நோக்கி அம்பாள் அறம் வளர்த்த நாயகியாக வடக்கு பார்த்த கோவிலை பார்ப்பது அரிது. அந்த அரிதான நிகழ்ச்சியை நாம் பங்கேற்று சிவனருள் பெறுவோம்.